ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். என் ஸ்டைலில் பாருங்கள். கடாயை வச்சாச்சு, அந்த சைடு சாப்பாடு வெந்துட்டுருக்கு. கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பட்டை லவங்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் போட மாட்டாங்க, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வாயில் மாட்டிக்க சொல்லிவிட்டு, அதனால் பசங்களும் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் பொடியாக போட்டுருவேன், முழுசாக போட மாட்டேன். இருந்தாலும் ஏலக்காய் போட்டுருவேன். போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கி முடிச்சு நல்லா சாதம் வெந்துட்டு இருக்குது. தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து போட்டால் சூப்பராக இருக்குங்க. அதனால் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு புதினா கட் பண்ணி அலசி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மிளகாத்தூள், கறி மசாலா, கொஞ்சமாக வந்து சக்தி மசாலா, மல்லி பொடி போட்டிருந்தேன். அப்புறமா வந்து இது கறி மசாலா ப்ளஸ் கரம் மசாலா ரெண்டுமே போட்டிருந்தேன். மட்டன் வந்து வேக வச்சு குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து மட்டனை போட்டு நல்லா கிளறிட்டு உப்புலாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிளறிட்டேன். கொஞ்சம் நேரம் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக அப்படியே மூடி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சோடனே, ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போய்ட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க குழம்பு. அதனால் மிளகாத்தூள் வாசனை போகணுன்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் மேலே திரண்டு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதில் சாதம் வடித்த சாதத்தை போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். அப்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்னால் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மட்டன் தண்ணியை அதுலேயே வேக வச்ச தண்ணி இருந்தது பார்த்திங்களா, அதை ஊற்றிட்டு தனியாக கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் கட் பண்ணி தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டாங்க. அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், தோசை, இட்லி அதுக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். மட்டன் வந்து விசிலில் நல்லா விட்டதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. மட்டன் நல்லா அப்படியே பசன்னு இருந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெந்திருந்தது. குழம்பு பாருங்கள், தண்ணிலாம் ஊற்றி கொதிச்சிடுச்சு நல்லா. இது தேங்காய் அரைச்சி ஊற்றி அவ்வளோதாங்க, அதோட வேலை முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக அப்படியே மல்லி கொஞ்சமாக தூவி மட்டன் குழம்பு ரெடி. ரசம், முட்டை, மட்டன் குழம்பு, அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், மட்டன் குழம்பு, ரசம், முட்டை, சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.